ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து செயின் தான் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேஸ்லெட் பார்த்துடலாம். இது ஆர்டர் வந்திருந்த ப்ரேஸ்லெட். இது கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுக்கறதுக்காக கேட்டிருந்தாங்க. இது வந்து நேம் ப்ரேஸ்லெட் தான். பர்பிள் கலர் கிராக்கிள் பீட்ஸில் நேம் கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். ப்ரேஸ்லெட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து 1 mm எலாஸ்டிக். இது அந்த எலாஸ்டிக்கில் நான் ப்ரேஸ்லெட் நேம் அட்டாச் பண்ணியிருக்கேன். லெட்டர் சாம்னு கிடைக்குது. லெட்டர் சாம் அது வந்து ஸ்கொயராக க்யூபாக இருக்கும். ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது. இப்போது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ நிறைய ஷேப்பில் வந்திருக்கு, நிறைய டைப்பில் வந்திருக்கு, ஹார்ட்டினில் வந்திருக்கு. உங்களுக்கு வேணுன்றதை வாங்கி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள். அவ்வளோதான், ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கேட்டிருந்தாங்க. மேக்னெட்டிக் ஹார்ட்டிங் சாமில் கேட்டிருந்தாங்க. இந்த பேட்டர்னில் கேட்டிருந்தாங்க அவங்க. அதை தான் மேக் பண்ணி கொடுத்துருந்தேன். இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு இயரிங்கும் கொடுத்துருந்தேன். அந்த இயரிங் தான் இது. இந்த முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு செயின் பார்ப்போம். செயினுக்கு வந்து நார்மல் செயின் தான், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற செயின் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து பாதியாக சென்டரில் ஒரு சைடு வரும் இல்லையா, அந்த பாதி மட்டும் நான் வந்து 32 எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்ற சைஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் சைஸ் என்னவோ அதை எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வர ஆர்டர் என்ன சைஸோ அந்த சைஸ் எடுத்துட்டு, சைஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் சென்டரில் கட் பண்ணிக்கிறேன். கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹை பின் தேவை. இதுக்கு வந்து நான் இந்த கொக்கு தான் எடுத்திருக்கேன். இது க்யூட்டாக இருந்துச்சு. பிளாக் கலரில் எடுத்திருக்கேன். இதுக்கு ஆப்போசிட் கலரில் நான் ஆஃப் ஒயிட்டில் க்ரீம் கலரில் கிறிஸ்டல் பீட் எடுத்திருக்கேன். அந்த கிறிஸ்டல் பீட் வந்து இந்த ஐபின்னில் அட்டாச் பண்ணிட்டு போகிறேன். அதுக்குள்ளே போட்டுட்டு அதை பெண்ட் பண்ணி வளைச்சி விட்டுருங்க. வளைச்சிட்டு அந்த செயின் வந்து இன்னொரு சைடு செயின் இருக்கும் இல்லையா, அந்த செயினில் மாட்டி விட்டுடணும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பீட்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நோஸ் பின்னை வச்சு வளைச்சி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அது வந்து ரவுண்ட் நோஸ் பின்னை வச்சு வளைச்சி விட்டுருங்க. இப்போது இந்த செயினை வந்து அதில் அட்டாச் பண்ணிடுறேன். நான் ஒரு ஆஃப் வந்து இதில் அட்டாச் பண்ணிடுறேன். இன்னொரு ஆஃப் வந்து இதில் அட்டாச் பண்ணிட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. செயினை ஆட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளாட் நோஸ் பிளேயர் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. நான் யூஸ் பண்ணுற திங்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஜம்பரிங் எடுத்துருக்கேன். ஜம்பரிங் வந்து ஆப்போசிட்டில் தான் பெண்ட் பண்ணணும், அதை ஓப்பன் பண்ணணும். நான் இப்போ எப்படி ஓப்பன் பண்ணணும் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஜம்பரிங்கில் அந்த இன்னொரு எண்டை ஆட் பண்ணிவிட்டேன், அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து செயின் ஆட் பண்ண போகிறேன். இன்னொரு ஆஃப் செயின் இருக்குல்ல, அந்த செயினை வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து இன்னொரு செயினை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு ஜம்பரிங் எடுத்துக்கோங்க. ஜம்பரிங் இன்னொன்று எடுத்துகிட்டு அது வந்து இந்த பெண்டன்ட் சாம் இருந்துச்சுல, அந்த பெண்டன்ட்டில் அந்த ஜம்பரிங்கை ஆட் பண்ணி 2 ஜம்பரிங்கும் கனெக்ட் பண்ணிடணும். இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கில் செயின் வந்து. நான் இதுக்கு பேராக வந்து கம்முலும் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், வேணான்னா விட்டுடலாம். வேணும்னா ப்ரேஸ்லெட்டும் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த டேபிளில் தான் வச்சு பண்ணியிருந்தேன்.
ஒர்த்தே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வீடியோவுக்கு வந்து நல்லாயிருக்கு, பார்க்க லுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்க, செயினோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு சைடு வந்து பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பீட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம் வந்து அட்டாச் பண்ணிடுவோம் நம்ம இப்போது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜம்ப்ரிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு சின்ன ஜம்ப்ரிங் இருக்குது குட்டியாக, அதை வந்து சென்டரில் அட்டாச் பண்ண போகிறேன். அதே தான் எல்லாத்துக்குமே அட்டாச் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் பெருசாக அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு அதில் இன்னொரு ஜம்ப்ரிங் இந்த செயினுக்கும் இந்த சாமுக்கும் நடுவில் அட்டாச் பண்ணணும். பாருங்கள், இதை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜம்ப்ரிங்கில் அந்த இன்னொரு ஜம்ப்ரிங் போடணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போது 2 சைடும் ஜம்ப்ரிங் ஆட் பண்ணணும். செயினோட எண்டில் 2 சைடுமே ஜம்ப்ரிங் ஆட் பண்ணணும். அதை அட்டாச் பண்ணிவிடுவோம் நம்ம. சிம்பிளாக ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். செயின் வந்து ஜம்ப்ரிங் ஆட் பண்ணுறது, ஃபிஷ்ஷுக்கு ஆட் பண்ணுறதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அது நார்மலானது தான், எல்லோரும் பண்ணுறது தான். அதுக்காக அது கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், செயின் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கம்மல் மேக் பண்ணுவோம். கம்மலும் சிம்பிள் தான். நான் அந்த சாம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹூக் டைப் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதில் வந்து அதை ட்விஸ்ட் பண்ணிட்டு அதில் வந்து இந்த சாம் அட்டாச் பண்ண வேண்டியது தான். இதெல்லாமே உங்களுக்கு கடையில் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. இந்த டைப் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் டைப் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் வீடியோ. ரவுண்ட் இயரிங் இருக்குது இல்லையா, அதுவும் கிடைக்குது. இதுலேயே வந்து உங்களுக்கு கோல்டு கலர், சில்வர் கலர், ஆன்டிக்கில் கிடைக்குது. அதை வந்து நம்ம தேடணும், தேடி வாங்கணும், கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தேடணும். பாருங்கள், அட்டாச் பண்ணியாச்சு. அவ்வளோதான், செயின் ரெடி ஆகிடுச்சு. கம்மலும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு கம்மல், அழகான செயின் வந்து மேக் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம. இதை வந்து நான் வந்து இந்த டேபிள் வந்து இருந்துச்சு இல்லையா, அதோடய பாக்ஸ் ஒன்று, அந்த ஃபோம் ஷீட் இருக்கும்ல, இதை டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுப்பாங்க இல்லையா, அதை வச்சு அதை கட் பண்ணி அதில் வந்து பேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இதில் வந்து செயினை வச்சு பேக் பண்ணியிருக்கேன் நான். கம்மலும் அதிலே அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணிட்டு கவருக்குள்ளே பேக் பண்ணியாச்சு. இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். பேக்கிங்க்கு அதுக்குன்னு தனியாக பெருசாக செலவு பண்ண தேவையில்லை. கவருக்கு மட்டும் பே பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த அவாய்ட் பண்ண பாருங்கள். என்கிட்ட இப்போதைக்கு என்கிட்ட கார்டு இல்லைன்றதால இதில் நான் போட்டேன். இதுலேயே நீட்டாக தான் இருந்துச்சு. இதில் சேஃபாகவும் இருக்கும், உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. இதே மாதிரி இன்றைக்கி நான் ப்ரேஸ்லெட்டும் மேக் பண்ணியிருந்தேன். டபுள் லேயர் ப்ரேஸ்லெட்டு, அதையும் இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த ப்ரேஸ்லெட்டோட வீடியோ டீட்டெயிலாக போடுறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், டாட்டா, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.